எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தங்களுடைய இந்த இனவாத முகத்தை காட்டினார்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது பௌத்தம் முதன்மையானது. ஏனெனில் இங்கிருக்கு அதிகளவானவர்கள் மதகுருக்களை மதிக்கின்றோம் என்றால் மதகுருக்களும் சாதாரண மனிதர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அவர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். பௌத்த தேரர்கள் வணங்க வேண்டியவர்கள், அவர்களை கைது செய்து சிறைச்சாலைக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ கொண்டு செல்வது என்பது எந்த அளவு தூரம் ஏற்புடையது? எழுதப்படாத விதியாக தேரர்களுடைய ஆட்சி நடக்கின்றது. அதுதான் எங்களுடைய அரசியல் வரலாறுகளும் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஏன்டா பௌத்தர்கள் ரோட்டில் இருந்து அடி வர்றாங்க, போலீஸுக்கு அடிக்கிறாங்க, அரசு அதிகாரிகளுக்கு அடிக்கிறாங்க. அண்மையில் இந்த சிறுமியினுடைய சம்பவம் நடந்திருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர் இந்த விடயத்தை பேசியிருந்தார். முன்னுரிமை என்றே இந்த விஷயங்கள், ஆனால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்றாக எல்லா விஷயத்துக்கும் முன்னுரிமை என்ற பௌத்த துறவிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது பொருள்படாது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கம். புதிதாக வந்த அரசாங்கம் இடதுசாரி கொள்கையோடு இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இனவாதம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவர்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாற்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த விடயத்தில் முன்னைய அரசாங்கங்களுக்கு நாங்கள் கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் இந்த அரசாங்கமும் வெளிப்படுத்தி இருக்கின்ற விமர்சனம் மக்கள் மத்தியில் பரவலாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த திருமலை புத்தர் சிலை விவகாரத்தில் இந்த அரசாங்கம் காட்டிய முகமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வெளியான தகவல் ஜனாதிபதி அன்ரகுமார் நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த தேரர்களுக்கான ஒரு புதிய நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குதல், தர்ம நீதிமன்றம் என்கின்ற அடிப்படையில் ஒரு புதிய நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குதல் என்கின்ற அடிப்படையில் பேசியிருந்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்று பார்த்திங்கன்னா, தேரர்கள் கைவிலங்கோட போவதை பார்க்கின்ற பொழுது தனக்கு வருத்தமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு பொருள்படவும் அவர் பேசியிருந்தார். ஆகவே இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு இனவாத சிந்தனைகளை நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னவர்கள் அந்த விடயங்களை பேசுகின்ற ஒரு பாணி இருக்கின்றதோ என்கின்ற ஒரு விடயம்தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் ஆகிக்கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். உங்களோட ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்த விடயத்தில் பேசுகின்ற பொழுது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தங்களுடைய இந்த இனவாத முகத்தை காட்டினார்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திருமலை புத்தர் சிலை விவகாரம் எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டி விவகாரத்திலையும் விகார விவகாரத்திலையும் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த தையிட்டி பரப்பை தவிர்த்து ஏனைய விடயங்களை நாங்கள் விடுவிக்கலாம் என்கிற வகையிலையும் பேசியிருந்தார். ஆகவே இதைத்தான் முன்னைய அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டில் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அதே விடயத்தை இவர்கள் நாங்கள் இனவாதத்தை பேச மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதே வகையில் தான் இப்பொழுது இந்த புதிய நீதிமன்றம், தேரர்களுக்கான ஒரு புதிய நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பாக பேசியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தேரர்களுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதியா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது. மதகுருக்களை மதிக்கின்றோம் என்றால் மதகுருக்களும் சாதாரண மனிதர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அவர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் பௌத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு இவர்கள் அதிக முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் என்கிறது ஏற்கனவே தெரியும். அது அரசியலமைப்பில் எழுதி வைக்கப்பட்ட விடயம். ஆனால் தேரர்களுக்கான முன்னுரிமை என்பது மீண்டும் ஒரு தனிமனித கலாச்சாரத்தை பெரிதுபடுத்துகின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றதோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. இது இனவாதமாக மாறுகின்றது. ஏற்கனவே இலங்கை நாட்டில் வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம், இங்கே தேரர்களின் ஆட்சி தான் நடக்கின்றது. பௌத்தத்தினுடைய ஆட்சி என்பது அரசியலமைப்பு சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எழுதப்படாத விதியாக தேரர்களுடைய ஆட்சி நடக்கின்றது. அதுதான் எங்களுடைய அரசியல் வரலாறுகளும் சொல்லி கொண்டிருக்கின்றன. அது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிந்த விடயம் என்கின்ற ஒரு விமர்சனம் இலங்கை அரசாங்கத்தின் மேலும் முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நீதிமன்றம் தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது பிரச்சனம்? நீங்கள் கூறுகின்ற பொழுது பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பது இலங்கையினுடைய அரசியலமைப்பில் இருக்கின்றது. அதனால் இன்னும் ஒரு தரப்பினர் பாதிக்கப்படுவது அதனுடைய அர்த்தம் கிடையாது. அல்லது இந்த நாட்டினுடைய சட்டங்களை பௌத்த மதத்தின் ஊடாகத்தான் உருவாக்குவதென்றும் பொருள் கிடையாது. பௌத்தம் முதன்மையானது. ஏனெனில் இங்கிருக்கு அதிகளவானவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுகின்றவர்கள். ஆகவே பௌத்தத்துக்குரிய ஒரு நாடாக அவர்கள் அதனை பார்த்து பௌத்தம் முதன்மை என்று தான் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் என்னென்ன விடயங்கள் செய்யலாம் என்று கூறப்படவில்லை. அடுத்தது
அன்றகுமார திசாநாயக்க இந்த நீதிமன்றத்தை தர்ம நீதிமன்றம் என்ற அடிப்படையில் ஒரு நீதிமன்ற கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் பௌத்த தேரர்கள் வணங்க வேண்டியவர்கள், அவர்களை கைது செய்து சிறைச்சாலைக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ கொண்டு செல்வது என்பது எந்த அளவு தூரம் ஏற்புடையது, அவருடைய எந்த புரிதலில் அல்லது எந்த கட்டமைப்பு ரீதியில் மாற்றத்தில் இந்த கருத்துக்கள் வெளிவருகின்றது என்று எனக்கு சத்தியமாக புரியவில்லை. ஆனால் பௌத்த தேரர்கள் ஒழுங்கீனமாக நடந்தால் அவர்கள் அந்த துறவிகள் என்ற கட்டமைப்புக்குள்ளிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு பௌத்த தேரர்களை அந்த மதம் சார்ந்த தர்மத்தை முதன்மையாக கொண்ட அது சார்ந்த பரீட்சார்த்த மாணவர்கள், அது சார்ந்த நல்ல புரிதல் கொண்டவர்கள் அடிப்படையில் ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு இவர்கள்தான் தேரர்கள், இவர்கள் தேரர்கள் கிடையாது என்ற ஒரு ரீதியில் செயற்படுவதற்கு மட்டும் அவ்வாறான ஒரு நீதிமன்றத்தை அவர்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அது பொருத்த முடியாது. ஆனால் அந்த நீதிமன்றம் குற்றவியல் ரீதியிலான அல்லது வேறு இலங்கையில் இருக்கின்ற குற்றங்கள் சார்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளுக்கோ பொறுப்பாக இருக்காது. அது சாதாரண நீதிமன்றத்தினூடாகத்தான் முன்னெடுக்கப்படாது, சாதாரண நீதிமன்றத்தினூடாகத்தான் முன்னெடுக்கப்படும். ஆனால் இவர்கள் துறவிகளா அல்லது துறவிகளுக்குரிய ஒழுக்கத்துடன் இவர்கள் செயற்படுகின்றார்களா இல்லையா என்ற அடிப்படையில் பௌத்த சாசனத்தை முதன்மையாக கொண்டு ஒரு நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவதில் தவறு கிடையாது இல்லையா? இவர்கள் துறவிகள் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு தெளிவுபடுத்தலுக்காக அந்த நீதிமன்றம் இருக்கலாம். ஏன்னா பௌத்த துறவிகள் ரோட்ல நின்று அடிபடுறாங்க, போலீஸுக்கு அடிக்கிறாங்க, அரசு அதிகாரிகளுக்கு அடிக்கிறாங்க, இலங்கை இந்த அரசியலமைப்பை கொளுத்துறாங்க, அது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனைவரும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பௌத்த துறவியாக இருந்து கொண்டு மேற்கொள்ள முடியுமா? இவ்வாறு தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளுகின்றவர்களும் இன்று துறவி என்ற அடையாளத்துடன் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக துறவிகள் என்ற அடையாளத்துடன் இருக்கக்கூடாது, இருக்கலாம் என்ற ஒரு விடயங்கள் தொடர்பில் தெளிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவது, பௌத்தம் இப்படி இருக்க வேண்டும், பௌத்த சாசனம் அமைச்சு அதனை நெறிப்படுத்துவது என்பதெல்லாம் அந்த நீதிமன்றத்தினூடாக மேற்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று சாதாரண குற்றங்கள் அல்லது சிறுமி துஷ்பிரயோக குற்றமோ கொலையோ அல்லது போதைப் பொருள் கடத்தலோ அந்த விவகாரங்களுக்கு தேரர்களுக்கு என்று ஒரு தனி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டால் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்றது இல்லாமல் சென்று விடும். இன்றைக்கு ஒரு குற்றத்தை இழைத்தவர் ஜனாதிபதியாக இருந்தால் கூட முன்னாள், அதாவது ஜனாதிபதி என்றவரை தவிர மிச்ச அனைவரும் நீதிமன்றத்துக்கு போவார்கள், அவர்கள் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி கூட நீதிமன்றத்துக்கு சென்று சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார். ஆகவே அது முழுமையாக நடக்குதோ இல்லையோன்றது இன்னும் ஒரு கேள்வி. சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார், ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற நிலை எழுதி வச்சிருக்காங்க. அந்த நிலைமையை மாற்ற போறன் என்ற அடிப்படையில தான் அன்றகுமார திசாநாயக்க அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார் என்றால் அது தவறானது, அதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் பேசுகின்ற பொழுது நடந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கணும். அண்மையில் இந்த சிறுமியினுடைய சம்பவம் நடந்திருக்கிறது, அது சார்ந்த விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர் இந்த விடயத்தை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌத்த துறவிகளுக்கு மட்டுமென்று ஒரு நீதிமன்றத்தை கொண்டு வந்தால் இந்து சமயத்தை மத சார்ந்த அவர்களுக்கு என்று தனியாக கொண்டு வரும், கிறிஸ்தவ மதத்துக்கு என்று தனியாக கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கே அரசியலமைப்பை கொண்டு வருவார். பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்றே இந்த விஷயங்கள், ஆனால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்றாக எல்லா விஷயத்துக்கும் முன்னுரிமை என்ற பௌத்த துறவிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது பொருள்படாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாரும் கருத்து கூறவும் முற்பட மாட்டார்கள். பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பது பௌத்த மதத்துக்கு தான். பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு முன்னுரிமை என்று அதனுடைய பொருளை மாற்ற முடியுமா? இல்லையே. பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கின்ற பொழுது துறவிகள் பௌத்தம் இல்லையே. பௌத்தம் என்பது ஒரு தர்மம் தானே, சாதாரண ஒரு மதத்துக்கு அன்றைக்கு அங்கே மத நடைமுறைகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அப்படி பார்க்க முடியாது. பௌத்தத்தில் மதம் என்ற சொல்லுக்கு மட்டும் முன்னுரிமை. அப்படி இதுவரை காலமும் பௌத்தம் முன்னுரிமை என்றுதான் இலங்கை இந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற காலத்திலும் துறவிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டது. அது என்ன பொருள்ல நீங்க எடுக்கிறீங்க பௌத்தத்துக்கு? ஆனா எல்லாரும் பௌத்த துறவிகள் என்ற அடையாளத்துக்குள் இருந்து கொண்டு சிலர் அந்த அடையாளத்தை கேவலப்படுத்தக்கூடிய விதமாக செயற்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் உண்மையான துறவிகளா, அவர்கள் பௌத்த துறவிகள் என்ற அடையாளத்தை தொடர்ந்து பேண முடியுமா என்பது தொடர்பில் மட்டும்தான் அவர் கருத்து தெரிவிக்கலாம். அல்லது ஒரு நீதிமன்றம் ஒரு, அதாவது ஒரு ஒழுக்கத்தை அதனை ஒழுங்கமைப்பதற்கு பௌத்த துறவிகள் யார், அவர்கள் எப்படி இருந்தால் அவர்கள் துறவிகளாக இலங்கை சட்டப்படி
கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஊடகங்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் யாரை துறவிகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த துறவிகள் என்ற அடையாளத்தில் இருக்க முடியும் என்பது தொடர்பில் ஒரு வரையறையை உருவாக்குவதற்கு. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த தெளிவுபடுத்தல்களை வழங்க இல்லை. ஆனால் அவர் பேசின காலப்பகுதி இந்த தேரர் கைது செய்யப்பட்ட காலப்பகுதி, அவருக்கு கைவிலங்கிடப்பட்டு கொண்டு போன காலப்பகுதி, அந்த காலப்பகுதியை பேசிட்டு அவர் தேரர்கள் கைவிலங்கிட்டு கொண்டு வரப்படுகின்றது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்ற விஷயத்தை சொல்றார். ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இதைத்தான் சொல்ல வர எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் இதை சொல்ல வந்தால் சாதாரண குற்றங்களுக்கு பௌத்த துறவிகளை வேறு ஒரு நீதிமன்றத்தினூடாக நாடுவது என்பதனை இலங்கையில் இருக்கின்ற மக்களும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. சர்வதேச ரீதியில் எந்த ஒரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப் போவது. ஆனால் ஒரு துறவி என்கின்ற அடிப்படையில் அவர் இப்படியான தவறுகளை செய்தால் அந்த அந்தஸ்து அவருக்கு கொடுக்கலாமா? இல்லை இல்லை, அது தொடர்பில் கை செய்யலாம். அப்படி ஒரு நிலைப்பாடு அது தொடர்பில் தான் அவர் அந்த நீதிமன்றத்தை உருவாக்க முடியுமே தவிர இந்த குற்றங்கள் தொடர்பில் அந்த நீதிமன்றம் விசாரணை செய்யாது. ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும் என்னென்றா, இந்த நீதிமன்றம் குற்றத்தை நிரூபித்ததன் பின்னர் தான் அந்த நீதிமன்றம் அந்த விஷயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும். அடுத்தது பிரச்சனை, அதுக்கு ஒரு நீதிமன்றம் தேவையான ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள், ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு, நிறுவனம் சார்ந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு, நிறுவனத்திலேருந்து உங்களை நீக்கலாம். அல்லது ஒரு அரசு சார்ந்த ஒரு பொது கட்டமைப்பில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், ஏதாவது ஒரு ஏதோ ஒரு வழக்கு உங்களை நீக்கி விடலாம். அதற்கு நாங்கள் நீதிமன்றம் அமைக்க தர்மம் என்பதனை நான் திடீரென்று போய் நான் ஒரு காவியை கட்டி கொண்டுண்டா என்ன துறவி இல்லைன்னு சொல்றது, அதற்கான நடைமுறைகள் இருக்கு தானே, அந்த அடிப்படையில் நடைமுறைகள் இருக்கு. ஆனால் அதனை தாண்டி ஒருவர் அந்த அடையாளங்களை தொடர்ந்து புகழ விரும்பினால் அதனை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காரணங்களுக்காக இவர்கள் அந்த மதம் சார்ந்த நிறுவன கட்டமைப்புகளையோ அதனை நீதிமன்றம் என்ற அடிப்படையில் கூட உருவாக்குவது வேறு விடயம். நான் சொல்வது, இவர்கள் கூறுவது போன்று உண்மையிலேயே இந்த குற்றங்களை மூடி மறைப்பதற்கு தான் இந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்றால் அது தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டிருக்கின்றார், மகாசங்கத்தினரோ தேரர்களில் பிழையாக கூறினாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே தற்பொழுது இலங்கையினுடைய அரசியல் சூழல் என்பது பௌத்த மதத்தையும் அல்லது பௌத்த தேரர்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றது. தற்பொழுது ஸ்ரீமிதி துஷ்பிரயோகம் சார்ந்த ஒரு விடயம் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டாலும் அந்த தேரர் அந்த விவகாரத்துடன் எந்தளவு தூரம் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட வேண்டியது. பெண்ணோ அல்லது சிறுவர்களோ என்ற ஒரே காரணத்திற்காக யாரும் அந்த விடயத்தை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்து மிக பெரும் நன்மதிப்பு கொண்டவர்களை மிக லாபகமாக குற்றவாளிகளாக ஆக்குவதற்கு இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமையையும் ஏற்படுத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் சாட்சியங்கள் இருக்க வேண்டும். உண்மை என்ன என்பதனை சரியான ஒரு நீதியான விசாரணையின் மூலம்தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த விசாரணைகள் ஆரம்பத்திலேயே சந்தேகத்திற்கிடமான முறையில்தான் தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றது என்பதுதான் இந்த சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம். போலீசார் அவரை கைது செய்யவில்லை, அவரை வைத்தியசாலையில் வைத்து இருக்கின்ற பொழுது அங்கு நீதவான் சென்றுதான் அவரை விளக்கமறியலில் வைத்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லவில்லை. அதே நேரம் சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கோ தேசிய வைத்தியசாலைக்கு செல்லாமல் இருந்து இறுதி ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு தான் அவர் அங்கு சென்றார். அதன் பின்னர் அவர் பிணை பெற்றது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இந்த விசாரணைகள் தொடர்பில் விசாரணைகள் நடந்த விதங்கள், அதற்கு இவ்வளவு வேகமாக பிணை கொடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இன்று மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இது ஒரு நீதிமன்ற நடைமுறையினூடாக முன்னெடுக்கப்பட்ட விடயம். போதைப்பொருள் கடத்தலுடன் பல தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதோ அவர்கள் உள்சென்றது தொடர்பில் மிகப்பெரிய விவாதங்கள் எழவில்லை பௌத்த மதம் தொடர்பில். ஆனால் இது தனிய பௌத்த மத துறவிகள் மட்டும்தான் முன்னெடுக்கின்றார்கள் என்று நாங்கள் கூற முற்படுவதும் ஒரு தவறான விடயம். இது கிறிஸ்தவ மதத்தின் சார்ந்தவர்கள் மீது இவ்வாறான விசாரணைகள் இருக்கின்றன. அதே போன்று சைவ சமயத்தின் மீதும் இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மதம் அதனை ஒரு அதிகாரமாக பயன்படுத்தி அதனை மூடி மறைக்க முயல்கின்றதா என்பதுதான் கேள்வி. கிறிஸ்தவ மதத்தினர் மீதும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது அது ஒரு அதிகாரமாக மாறி அங்கு மறைக்க முற்பட்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்றது. இதற்கு முன்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. இது நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ மதத்தினுடைய மிக அதி உச்சமான பொப் ஆண்டகையினுடைய
அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்புகள் தொடக்கம் இவ்வாறான விமர்சனங்கள் காலகாலமாக வந்திருக்கின்றது. இன்று அதனை பல்வேறு ஊடகங்கள் செய்திகள் அறிக்கைகளாகவும் ஆய்வு கட்டுரைகளாகவும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே மத ரீதியான பின்னணியை கொண்டவர்கள் அது சார்ந்த துறவிகள் மீது இவ்வாறான விமர்சனங்கள் வருவதென்பது இது புதிதல்ல. ஆனால் அந்த விமர்சனங்களை எவ்வாறு ஈடு செய்வது, அந்த குற்றச்செயல்களில் இருந்து எவ்வாறு சிறுவர்கள் சிறுமிகளை பாதுகாப்பது என்பது தொடர்பில் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி கரிசனை கொள்ளாமல் இவ்வாறான குற்றச்செயல்கள் வெளிவந்தால் அது மதத்தினை இழிவுபடுத்திவிடும் என்று அவர் நினைப்பது என்பது ஒரு முட்டாள்தனமானது. அவர் நினைக்க வேண்டியது என்ன? பௌத்த தர்மத்தை முழுமையாக பின்பற்றி தேரர்கள் நடப்பார்களானால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எழாது. தனியே அந்த மதகுரு மீது இந்த குற்றச்சாட்டு அல்ல, அதை சார்ந்து பல மதகுருமார் மீது குற்றச்சாட்டும் உண்டு, குற்றம் நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றது. அதே நேரம் அந்த பிரதேசமும் ஜனாதிபதியினுடைய பிரதேசம்தான், சொந்த பிரதேசம்தான். அந்த பிரதேசத்தில் அதிகளவான சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடத்தில் 36க்கு மேற்பட்ட குற்றச்சாட்டு, இந்த வருடத்தில் இதுவரை காலத்தில் 25க்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 5000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் இது சார்ந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் போன்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் இணையதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது சார்ந்து எவ்வாறு இவர்கள் செயற்பட போகின்றார்கள், இது இலங்கையினுடைய எதிர்கால சந்ததியினருடைய பிரச்சனை, இது சிறுவர்களுடைய பிரச்சனை என்று பார்க்காமல் இது மத ரீதியிலான பிரச்சனையாக பார்க்கப்படுவது மிகவும் ஒரு பிழையான விடயம். ஆனால் இது பயன்படுத்தப்பட்டு விடலாமன்றது. உதாரணமாக இதை நாங்கள் மத ரீதியான பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற கருத்தின் அடிப்படையில் ஒருவேளை இதை நாங்கள் அப்படி பார்க்காமல் விட்டால், ஒரு பிக்கு அவர்கள் செய்ததால் இந்த இதில் அவருக்கு ஏதாவது ஒரு தலைபட்சமான நீதி கிடைத்தால் எதிர்வரும் காலங்களில் அடுத்தவர்களும் இது சார்ந்த விடயங்களை கையில் எடுப்பார்கள். இல்லை, இதே ஒரு இது நீங்க சொன்ன மாதிரி சிறுவர் பிரச்சனை தான். அதே சிறுவர் பிரச்சனை, எதிர்கால சந்ததியினற்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை குடும்ப உறவுகளில் எந்த அளவு தூரம் ஒரு கேவலமான நிலைமையை ஏற்படுத்துகின்றது, சமூகம் தொடர்பில் எந்த அளவு தூரம் ஒரு நன்மதிப்பு இருக்கின்றது, இந்த சமூகம் எதனை நோக்கி பயணிக்கின்றது போன்ற விடயங்கள் தொடர்பில் தான் கேள்விகள் எழ வேண்டும். ஆனால் இதற்கும் மதத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. மதத்தில் இருக்கின்ற ஒரு தனிநபர் விடுகின்ற தவறு, இந்த தவறினை அந்த மதத்தை சேர்ந்த மற்றவர்களும் துணைக்கு போய் காப்பாற்றுகின்ற முயற்சிக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்பான அந்த சிறுவர்கள் தரப்பில்தான் அந்த மதம் நிற்க வேண்டும். ஏனென்றால் பௌத்த தர்மம் கூட என்னத்தை கூறும்? சிறுவர்களை பிடிச்சு துஷ்பிரயோகம் செய்ய கூறப்போது இல்லையே. எந்த மதமும் நல்ல விடயங்களை தான் கூறும். ஆகவே அந்த மதத்தின் பெயரால் இங்கு குற்றங்கள் நிகழக்கூடாது. அந்த மதத்தில் இருக்கின்றவர்கள் ஒருவர், சில 2 பேர் 3 பேர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எந்த மதத்தில் இருக்கிறவர்களும் குற்றங்களில் ஈடுபட முடியும். ஆனால் அதை மதத்தின் பெயரால் மூடி மறைப்பதற்கோ, மதத்தின் பெயரால் ஒரு ஆதிக்கம் செலுத்தி அதனூடாக அவர்களை காப்பாற்ற முனைவது தவறு. அதைத்தான் ஜனாதிபதியும் சொல்ல வரார். என்னென்று இவர்களை பௌத்த துறவி என்று சொல்றார். பௌத்த துறவியருடைய செயற்பாடு, இவர்கள் உண்மையாக பௌத்த துறவிகள் இல்லை என்ற நிலைப்பாட்டில் தான் நீதிமன்றம் செயற்பட வேண்டும். இவர்கள் இல்லை, எந்த மதத்திலே இருந்தும் ஒருத்தர் போய் இப்படியான செயற்பாட்டை செய்தால் அவர்கள் துறவிகளாக ஏற்றுக்கொள்ள உடனடியாக நீக்கி கைது நடவடிக்கை. இன்றைக்கு இலங்கை பூராவும் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்குது. இலங்கையினுடைய மகளிர் விவகாரம் தொடர்பிலான அமைச்சர் இது தொடர்பில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கலை. பாதிக்கப்பட்ட சிறுமியை போய் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சென்று பார்த்துருப்பார்கள். இங்கே அது நடக்கலை. எதிர்கட்சியினர் சென்று போய் பார்த்துருப்பாங்க, அதுவும் நடக்கலை. உண்மையில் இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் தற்பொழுது அரசியலில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கலாம், எந்த அளவு தூரம் அக்கறையுடன் இருக்கின்றது, இந்த விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற அமைப்புகள் மிகப்பெரிய அறிக்கைகளை, மிகப்பெரிய நெருக்குவாரங்களை அரசுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் சிறுவர்கள் தொடர்பில் இவ்வாறான விடயங்களை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்பதனை வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே அரசாங்கம் இதனை ஒரு மதத்தின் பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிக்கின்றது. உண்மையில் இது மதத்தின் பிரச்சனை கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனைகள் தொடர்பில் சமூகம் எந்த அளவு தூரம் செயலாற்ற போகின்றது, சமூகமும் அந்த குற்றம் செய்தவர் தொடர்பில் தான் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும்.
அதையும் மதத்தின் பேரால் அல்லது மதத்தை சாட்டி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்படுகின்ற பொழுது உண்மையில் இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை அடிபட்டு பௌத்தம் பெருசா மற்ற மதங்கள் பெருசா என்ற அடிப்படையில் விவாதங்கள் உருவாகிவிடும். இது பௌத்த மதத்தில் இருக்கின்ற பௌத்த துறவி அந்த மதத்துக்கே செய்கின்ற மிக கேவலமான விடயம். ஆக இவர் அந்த மதத்தின் துறவி என்ற அடையாளத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான சிந்தனைகள் உருவாவதற்கு பதிலாக எங்களுடைய மதத்தை இவர்கள் கேவலப்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்ட அரசியல் தலைமைகள் இங்க போய் பார்க்காததுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது அவர் ஒரு அதிகாரம் படைச்ச ஒருவர், அதிகாரம் என்னத்திலிருந்து பீடங்களினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த அதிகாரம் என்னத்திலிருந்து வந்திருக்கும் நினைக்கிறேன்? அந்த மதத்திலிருந்து. அப்ப ஏதோ ஒரு வகையில இது மதம் அரசியலாக்கப்படுகின்றது. ஆனால் இதுல அவர் மட்டுமில்லையே, அந்த துறவிகள் சார்ந்து பல கட்டமைப்புகள் இருக்கின்றன. அந்த கட்டமைப்பினால் இதனை சரியாக கையாள முடியுமே. அந்த பதவியில் இருந்து அவரை தூக்க முடியும், அந்த துறவி கட்டமைப்பிலிருந்து அவர்களை விலக்கிவிட வேண்டும். அதான் அவருடைய சிந்தனை தற்பொழுதும் பழைய கால சிந்தனைகள் போன்ற ஒரு சிந்தனையில் இருக்கின்றார்கள். அந்த கட்டம் இது இங்கே மட்டுமில்லை. அதான் சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் கிறிஸ்தவ மத சார்ந்தவர் மீது குற்றச்சாட்டு வரக்கும் எல்லாரும் அமைதியாக இருப்பார். இப்போ தற்பொழுது தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு ஃபாதர் ஒருவர் இனப்படுகொலை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதற்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை சொல்லியிருக்கு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற திருச்சபை இல்லாட்ட வடகிழக்கில் இருக்கிற திருச்சபைகள் ஃபாதர் மேர் என்ன செய்யணும்? முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் எண்ணிக்கணும், காணாமல் போனவற்ற போராட்டத்தில் எண்ணிக்கணும். இப்படியான விஷயம் கதை கேட்க அமைதியாக இருக்கணும். இந்த உண்மை நிலைப்பாடு என்ன? மதம் சார்ந்த ஒரு ஆதிக்க நிலைப்பாடு. மதம் சார்ந்து அவைகள் ஒரு கட்டமைப்புக்கு அங்கால் செயற்பட முடியாது. அதான் சர்வதேச ரீதியாக ஏற்படும் என்ற அடிப்படையில் உண்மையில் இது ஒரு பௌத்த மதம் என்று நாங்கள் பார்ப்போம். பௌத்த மதம் அந்த சமூகத்தையும் அந்த மக்களையும் நல்வழிப்படுத்துவதற்கான மதம். அப்படி பார்த்தா பாதிக்கப்பட்ட சிறுமி எந்த மதம்? அதே மதத்தை சார்ந்தவர், அதே மதத்தை சேர்ந்தவர். அப்போ இங்கே வேறு ஒரு மதம் எங்கேயுமே வர இல்லை. இதில் நீதிமன்றத்தை கையாண்டது வேற ஒரு மதம் வரையில. ஆனால் இந்த மதத்திலேயே பிரச்சனைகள், இந்த மதத்தில் பிரச்சனைகள் அதான் ஒரு மத ரீதியாக பார்க்கப்பட தேவையில்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்டா, அதே மதத்தை சேர்ந்தவர் தான் இதை செய்திருக்கிறார், அதே மதத்தை சேர்ந்தவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே மதத்தில் இருக்கிற அதிகாரம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதிகாரம், அந்த அதிகாரம் ஒரு தவறான ஒரு அதிகாரத்தை மதத்தில் இருக்கும் அதிகாரம் என்றதான் நாங்கள் இருக்கு இல்லையா? இல்லை, இதை சிங்கள மக்களும் பௌத்தத்தின பின்பற்றவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள இருக்கு. இது இன்னும் ஒரு தரப்பு உங்கள் மீது செய்கின்ற ஒரு அவதூறு அல்ல. பாதிக்கப்பட்ட தரப்பு நீங்கள்லாம், அதனை மேற்கொண்டு குற்றஞ்சாட்டப்படுற தரப்பு நீங்கள்லாம், யார் இதை விசாரணை செய்கிறேன்றாலும் அது உங்களோட தரப்பு தான். யார் இந்த குற்றச்சாட்டை மிக முக்கியமாக நீதிமன்றத்தில் முன்வைச்சதுண்டா அந்த தரப்பும் ஒரு பெண்ணைத்தான் மிகப்பெரிய அளவு சொல்லுகிறார்கள் சிறுவர் நன்னடத்தை. அந்த தரப்பும் சிங்களவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களான். இது இன்னும் ஒரு தரப்பினால குற்றஞ்சாட்டப்படுகின்ற விடயம் கிடையாது. ஆகவே இங்கு எல்லோரும் ஒன்றிணைத்து எதிர்கால சந்தையினருக்கும் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் இடம்பெறாது, இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அல்லது சிறுவர் துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு அதனை விசாரணை செய்வதற்கு ஒரு தனி நீதிமன்றம். ஏனெனில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் போன்ற விடயங்கள் உடனடியாக அதற்கான ஒரு தீர்ப்பு வர வேண்டும், அவர்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி சிந்திப்பதெல்லாம் சரி. ஆனால் பௌத்தத்தை நான் எப்படியாவது காப்பாற்ற போகிறேன் என்ற அடிப்படையில் இப்படியான குற்றச்சாட்டுகளை மூடி நாரைக்கலாம் விசாரிக்க போகிறேன், தேரன்மார் விசாரிப்பினமெண்டா பெரிய அரசியலமைப்பு எழுதுறீங்கன்ற கேள்வியான பேரம். ஆகவே அவர் கூறிய வந்த விடயம் சரியான ஒரு தெளிவுபடுத்தலும் வேணும், அவரும் அதை மாற்றிக்கொள்ளணும். எல்லாரும் தேரர்கள் என்ற பார்வையில் இருக்க முடியாது, துறவிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு செல்லும். கட்டாயம் உண்மை நிறைய விடயங்கள் விவாதித்திருந்தோம். இந்த விடயத்தில் ஒரு தெளிவுத்தன்மை இருக்கும். இது மதம் சார்ந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் தனிப்பட்ட ரீதியான ஒரு நபர்களுடைய பிரச்சனை என்று பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசியிருந்தோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரஸ்னம். நன்றி. தொடர்ந்து ஒரு காத்திரமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.